இது என்னது? என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஜப்பான் சிக்கன் க்ரீமியாக பண்ணிகிட்ருக்கேன். இது என்னென்ன போட்டு வச்சுருக்கீங்க சொல்ல முடியுமா? மைதா, கார்ன்ஃப்ளார் அண்ட் பெப்பர், சால்ட் எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு கலக்கி தண்ணி ஊற்றி ஓகே. அதுக்கப்புறமா சிக்கன் அதில் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கு. ஓகே. இதை வந்து நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணுமா? ஆமாம். இது வந்து நான் ஆக்சுவலி மார்னிங்கே பண்ணி வச்சிட்டேன். ஒரு 1/2 hour இல்லை 1 hour அந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி இப்படி வச்சிடணும். ஓகே. ஆக்சுவலாக இது என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். இது டீப் ஃப்ரைலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இது பென். இது என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ இது ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம் நம்ம. ஓகே. அதுக்கப்புறம் பட்டர் போட்டிருக்கோம். ஓகே. பட்டர் போட்டுட்டு அதில் சாப் பண்ண கார்லிக்கும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணணும் நம்ம. யாரு அட வெக்கம் கட்டுறீங்களா? எடுத்து போறியா? இப்போ இதில் நம்ம இது எதுக்காக? மைதா கொஞ்சோண்டு ஒரு 1 ஸ்பூன் மைதா. சொல்லு. மைதா கார்ன்ஃப்ளார் இதில் போட்டுருணும். ஓகே. அதுக்கப்புறம் முந்திரி நம்ம வந்து 15 கேஷ்யூ நட்ஸ் வந்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் இட்டாலியன் சீசன். அதுக்கப்புறம் என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. ஸோ அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இஃப் யூ ஹாவ் சம் ஹெல்ப்ஸ் யூ கேன் ஆட் தட் ஆல்சோ. போடு. இப்போ நம்ம வந்து அந்த சாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கிறோம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன். எஸ், ஃப்ரைட் சிக்கன். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி லிக்விடாக தான் இருக்கும். ஏன் அப்படி இருக்கு? இப்படி இந்த மாதிரி இந்த லிக்விடாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம வந்து கரெக்டான லிட் இப்போ ப்ராப்பராக இது ஒரு 8 to 10 minutes வந்து நம்ம அப்படியே சிம்மில் வச்சு இந்த ஃபுல்லாக நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி யூஸ் பண்ணிட்டு வச்சு சாப்பிடணும்னா சூப்பர் யம்மி ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஒரு டிஷ் கிடைக்கும். நீங்கள் நல்ல சூப்பராக தான் இருக்கும். இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. அதுக்கப்புறம் இவங்களுக்கும் ஆன்சர் நமக்கு ஆணியா புடுங்க வேணாம். ஓகே. ஃபைனலாக இப்படி தாங்க இருக்கும். இதுதான் ஃபைனல் டிஷ். பக்கத்துல இரு. சொல்லுங்க எப்படி இருக்கு உங்க ஒய்ஃப் செஞ்சது?